Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம எப்படி எல்லாம் சேமிப்ப ஆரம்பிச்சோம், நான் எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன், my saving tips in Tamil தான் ஷேர் பண்ண போறேன். நம்ம எப்படி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம், நம்ம எப்படி எல்லாம் சேமிக்க ஆரம்பிக்கணும் நம்மளோட பணத்தை அப்படின்றத நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸையும் கிளியர் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேடு கடையில எல்லாம் வாங்கும்போது நமக்கு ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் இல்லாம நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க. அதை எனக்கு எடுத்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சேடு கடையில் தான் வாங்கியிருந்தாங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அவங்க செயின் பார்த்தீங்கன்னா 8 கிராம்லேயும் டாலர் பார்த்தீங்கன்னா 4 கிராம்லேயும் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு எப்போ வாங்கினாங்க அப்படின்னா 20ஆம் தேதி மே மாதம் 2024. 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6750 ரூபாய். 20ஆம் தேதி வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலே 6750 ரூபாய். 12 கிராம் கிட்டத்தட்ட 81,000 ரூபாய் அவங்களுக்கு ஆயிருக்கு. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் போட்டு மொத்தமாக 83,000 ரூபாய் அவங்க கையில இருந்து வாங்கியிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாம இப்படி தான் வாங்கியிருக்காங்க. செயின் பார்த்துட்டு வந்துருங்க. இதே மாதிரி தான் ஒரு செயின் மாடலில் அவங்க வாங்கியிருக்காங்க. 8 கிராம் அந்த செயின். இந்த 8 கிராம் செயினுக்கு தான் அவங்க 4 கிராம் டாலர் வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட ஓன் யூஸ்க்காக வாங்கல, அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 2 விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது பேசிக்காக ஒரு காமனான ஒரு விஷயங்கள். சரிங்களா, ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க ஹஸ்பண்டை நல்லா செல்லமாக கூப்பிட்டுப்பாங்களா, அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள செல்லமாக தான் கூப்பிட்டுப்பாங்களா. அவங்க பேசிக்காக அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டை எப்பயாச்சும் அவங்க செல்லமாக பாப்பா வா, பாப்பா போ, பாப்பா வாடா, இந்த மாதிரி பேசிக்காக நார்மலாக அவங்க இப்படி தான் கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை அவங்க மாமியார் கேட்டுட்டு அதை பெரிய ப்ராப்ளம் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபோன் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி என் பையன் இவ பார்த்தீங்கன்னா வாடா போடான்னு கூப்பிடுறா அப்படின்ட்டு அதை ஒரு பெரிய பஞ்சாயத்தை எடுத்துட்டு வச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்தாங்களாம், நாங்கள் செல்லமாக தான் கூப்பிட்டுக்கிறோம், நீ இந்த விஷயத்த பெருசாக்காமல் இருந்திருந்தா அது ரொம்ப பெருசா இருக்கு, ஏன் நாங்கள் செல்லமாக கூப்பிட்றத நீ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பெரிய விஷயமா சொல்லியிருக்க அப்படின்ட்டு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நடந்திருக்கு. அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஹஸ்பண்டை செல்லமாக இந்த மாதிரி கூப்பிடுறது தப்பா இல்லையா, எனக்கு தெரியல. பேசிக்காக அவங்க பர்சனலான விஷயம். இதை மற்றவங்க தேர்ட் பர்சன்ஸ் யாருமே அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அவள் பிடிக்கல அப்படின்னா அதை அவங்க ஹஸ்பண்டே சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா, அவங்க இத்தனைக்கும் சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லார் முன்னாடியும் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், நான் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி பேசிப்போக்கா செல்லமாக பேசிப்போம், யாராச்சும் இருந்தால் அவங்கள மரியாதையாக வாங்க போங்க இப்படி தான் நான் சொல்லுவேன், பேர் வச்சு கூட கூப்பிட மாட்டேன் அவரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை அவங்களோட பர்சனலான ஒரு விஷயத்த நம்ம ரிலேட்டிவ் சைடு ஃபோன் பண்ணி சொல்கிறதோ இதை நம்ம பேசிக்காக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சிஸ்டருக்காக அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டாவதா ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட இன்கம் 10,000 இருக்கலாம், இல்லை 12,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம். அவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயத்த அடிக்கடி சொல்றீங்க, எனக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம், நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்ற விஷயத்த எல்லாரோட விஷயமும் அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்க லைஃப்ல ஒரே மாதிரி எப்பயுமே இருக்காது. நான் ஒரு ஸ்டோரியும் சொல்றேன். ஒரு அண்ணாவோட அப்பா 12th அவங்க படிக்கும் போது அவங்க அவங்க அப்பா தவறிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த அண்ணா 12th பாஸ் ஆன உடனே பிஎட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ட்ரைனிங் பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு டீச்சர் ட்ரைனிங்ல அவரோட கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாரு. அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்காக அவங்க போனாங்க. டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்ட பெருசா ஒன்றும் காசு கிடையாது. அவங்க கேட்டரிங் சர்வீஸ்ல ஒர்க் பண்றதுக்காக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க கேட்டரிங் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. பார்ட் டைமா வேலை பார்த்துட்டே அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாரு. அவருக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றதால அவங்களுக்கு கொஞ்சம் பென்ஷன் வந்துட்டு இருந்தது. அவங்க அம்மாவும் அவரும் அந்த அமௌண்ட்டை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா, பெருசா எந்த பணமும் கிடையாது. அந்த பென்ஷன் அமௌண்ட் வச்சுதான் அவங்க அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. பிளஸ் அவரும் பிஎட் அந்த டீச்சர் ட்ரைனிங்க பார்ட் டைமா கேட்டரிங் சர்வீஸை பண்ணிட்டே ஒரு பார்ட் டைம் இன்கம் வருது, அங்கேயே சாப்பிட்டுப்பாரு. அந்த அமௌண்ட் எடுத்து டீச்சர் ட்ரைனிங்கும் முடிக்கிறாரு. டீச்சர் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எக்ஸாம் எழுதுறாரு. அது பாஸ் ஆகல, பிஎட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அவரால் அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்
அவர் படிச்சது வேற, பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை பார்க்கறாரு. என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பஜார் இருக்கும் இல்லையா, அங்கதான் ஒர்க் பண்றாரு. அப்போ 2011 அவரோட வருமானம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயில பிக் பஜார்ல போய் ஜாயின் பண்றாரு. ஒரு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. மாதிரி அவர் படிச்சது பிஎட் டீச்சருக்காக, அவர் ஒர்க் பண்றது வேற ஃபீல்டு. அதுக்கப்புறம் பிக் பஜார்ல இருந்து அவர் ஈயான் அப்படின்ட்டு ஒரு பல்ப் எல்லாம் விற்கும் இல்லையா, EION அப்படி நான் கரெக்டா ஸ்பெல் பண்றேன்னு தெரியல, அதுலதான் வந்து அந்த பல்ப் இதெல்லாம் சேல்ஸ் பண்ற மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சனா வந்து ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அங்க வேலை பார்க்கும்போது தவறிட்டாங்க, அவங்க அம்மா கிடையாது. அதுக்கப்புறம் அவர் சிங்கிளான ஒரு பர்சனா மாறினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்து அவரோட வருமானம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு விகார்ட் இருக்கு இல்லையா, அந்த விகார்ட் பிராண்ட்ல போயிட்டு ஜாயின் பண்ணாரு. அங்கேயும் அவரோட வேலைகள் வந்து சில மாதங்கள் வந்து சில வருடங்கள் ஆச்சு. அந்த வருடம் கழிச்சு அவர் ஹவல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல ஜாயின் பண்ணாரு. அதுல இருந்து இப்போ அவர் எங்க வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்ப்டன். எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கா ஹவல்ஸ், விகார்ட், கிராம்ப்டன் எல்லாருமே பேசிக்கா வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருள் ஆச்சு இந்த கம்பெனில இருந்து வாங்கியிருப்போம். இப்ப அவர் கிராம்ப்டன்ல வேலை பார்க்கறாரு. 2024 இப்ப அவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. இப்ப 70,000 ரூபாய் அவரோட சேலரி. அவரோட சேஞ்சஸ் எப்படி இருக்கு பாருங்க. அவர் பிஎட் படிக்க வேண்டிய ஒரு பர்சன், பிஎட் படிச்சு டீச்சர் ஆகணும்னு நினைச்ச பர்சன் அப்படியே சேல்ஸ்ல மாறி 10,000 ரூபாய் வருமானத்துல இருந்து இப்போ 70,000 ரூபாய் வருமானத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய சாதனை. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என்னோட சம்பளம் 10,000 ரூபாய் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம எப்படி முன்னோக்கி போனோன்ற விஷயத்த பார்க்காம நமக்கு இவ்வளவுதான் வருமானம் அப்படின்ற நம்மளையே வந்து எப்ப டிமோட்டிவேட் பண்றோமோ அப்ப நம்ம வளர மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அடுத்த விஷயம் நமக்கு பெருசா இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்பி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட லெவல் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா டவுன் ஆயிடுவோம். எப்பவுமே நீங்க உங்க வருமானம் இப்ப 10,000 ரூபாய் அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவருக்கும் 2011 அவரோட வருமானம் 10,000 ரூபாய். அவரோட 13 வருட உழைப்புல இப்ப அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய். எவ்வளவு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. அவரு அதே கம்பெனில நான் சொன்னேன் இல்லையா அந்த EION அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அவர் லேண்ட் வாங்கி வச்சிருந்தாரு. 6 லட்சம் ரூபாய்க்கு அந்த லேண்ட் வாங்கினாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டு போட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அப்ப வந்து பெருசா எந்த ஒரு சேவிங்ஸ்க்கும் அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது இல்லையா. அப்ப சிட்டு போட்டு அந்த லேண்டை வந்து வாங்கியிருந்தாரு. 5 லட்சம் ரூபாய் சிட்டு போட்டு ஒரு 6 lakhsக்கு வந்து லேண்ட் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் விகார்ட்ல ஜாயின் பண்ணக்கு அப்புறம் ஆந்திரா பேங்க் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு மிச்சம் 6 லட்சம் ரூபாய் அவர் ரெடி கேஷ் வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டி முடிச்சாரு 12 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ அவருக்கு வைஃபோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. 2 பாய் பேபிஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவர் அப்ப நமக்கு இவ்வளவுதான் ஒரு பிஎட் படிச்சு டீச்சர் ஆக வேண்டிய பர்சன் வந்து ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம், நமக்கு இதுக்கு மேல எந்த ஒரு லைஃப்ல என்ன பண்றோம்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சேல்ஸ் என்ற ஒரு பர்சன் அதுக்குள்ள போயிட்டு அவருக்கு அதுல நாலேஜ் வந்து அதால டெவலப் ஆகி போகிறாரு அப்படின்னும் போது அவர் அந்த இடத்துல முடங்கி நிக்கல. அவர் முன்னோக்கி தான் போய் இவ்வளோ வருஷம் உழைச்சி 70,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்திருக்காரு. ஒரு வீடு வாங்கி லேண்ட் வாங்கி கட்டி முடிச்சு பசங்களோட ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு நல்ல விஷயம். அவரோட வயசு இப்ப பாத்தீங்கன்னா 35 வயசு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இது ஒரு இன்ஸ்பிரேஷனா கொடுத்து எடுத்து நம்ம வந்து நம்மளோட ஃபீல்டுல போக முடியல, அடுத்த ஃபீல்டு நமக்காக என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க உங்களை தாழ்த்திக்காம முன்னோக்கி போனீங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். இப்ப சொன்னதை நீங்க ஒரு மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கலாம். நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு இது மூலியமா கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு. நான் நிச்சயமா நம்புறேன். எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு தான் போவோம். இன்னைக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம லைஃப்ல பாக்குற ஒவ்வொரு பேரும் நிறைய பேரை பார்த்திருப்போம். அதுல ஒரு சில பேர் கண்டிப்பா நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க இல்லையா. அவங்கள எடுத்துக்கிட்டாச்சு நம்ம லைஃபை வந்து முன்னோக்கி தான் கொண்டு போகணும். அவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லல, நம்ம வந்து அவங்கள மாதிரி முன்னோக்கி போகணும்னு தான் சொல்றேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா இபி பில் எப்படி 500 ரூபாய் வருது. எங்க வீட்டுல வந்து டேபிள் ஃபேன் இருக்கு, ஆனா மழை காலத்துல யூஸ் பண்ண மாட்டோம், வெயில் காலத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு, இருக்கு, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்கும். பட் வாட்டர் பியூரிஃபையர் என்ற ஒரு விஷயம் இருக்காது. அதே மாதிரி ஏசின்றது நாங்க போட மாட்டோம். அதுவும் இல்லை, நான் வாங்கல. எதுக்காக அந்த ஆடம்பரமான செலவு, நம்ம புது வீட்டுக்கு போனா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து நான் அதை வந்து வாங்காம வச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் பில் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் கிட்ட கூட வந்த காலம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்து நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து டெய்லி மிக்சி போட போறது கிடையாது. டெய்லி போடல, ஒரு வாரத்துல 5 நாள் மிக்சி போடுவோம், ஒரு 2 நாள் மிக்சிக்கு ரெஸ்ட் தான் சரிங்களா. என்ன மோஸ்டா என்ன அரைப்போம், சட்னி அரைப்போம், அப்படி இல்லைன்னா தேங்காவை அரைச்சி
குருமா செஞ்சுப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சட்னி அரைச்சிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கெல்லாம் நான் மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டேன். கையிலேயே இடிக்கிறது இருக்கு இல்லையா வரல், அதில் தான் இஞ்சி பூண்டு அரைச்சிப்பேன் நான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா பகலில் லைட்டு தேவையில்லை, எல்லா ஜன்னலையும் ஓப்பன் பண்ணாலே நமக்கு மோஸ்ட்டாக போதும். பகலில் ஃபேன் வந்து தேவைப்படாது. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுறாங்க, என் பையனும் ஸ்கூல் போயிடுவான் அப்படின்னும் போது எனக்கு பகலில் வந்து ஃபேன் வந்து மோஸ்ட்டாக தேவைப்படாது. என்னோட வேலைகளை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்னு நினச்சிக்கோங்களேன். 24 hours வேலை பார்க்க மாட்டோம். ஏதோ ஒன்று ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம்னா அதுக்கான வேலை, நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான வேலை, நம்ம வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வேலை. இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபேன் போட்டு வச்சுட்ருப்போம், ஒரு சில டைமில் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருப்போம் ஆனால் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தாலே நீங்கள் போதும். உங்களுக்கு 2000 ரூபாய் இருக்கிற கரண்ட் பில்லு கூட 500 ரூபாய். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்து உட்காங்க, வீட்டில் சிஸ்டம் இருக்குது, லேப்டாப் இருக்குன்னா கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட சேலரி வந்து ஒரு 40,000 30,000 இருந்தால் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஏசி வச்சுருக்கீங்க, 2 பெட்ரூம்லேயும் ஏசி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2000 ரூபாய் பில்லு கம்மியாக வராது. ஆனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏசி தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து தாராளமாக 500 ரூபாயிலேயே நம்ம முடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுவும் வந்து ரூம் போகிறதுக்கு முன்னாடி கூலிங் பண்ணிவிட்டு ஃபேன் அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இபி பில்லை குறைக்கலாம். இது உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் வந்து லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்போது நீங்கள் கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை வீட்லேயே இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தவிர்க்க முடியாது, நீங்கள் நினச்சா மட்டும்தான் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி கம்பல்சரியான விஷயத்தில் நம்ம கரண்ட் பில்லை கட்டி தான் ஆகணும், இதுலலாம் குறைக்க முடியாது. அதே மாதிரி 24 hours டிவி ஓடுறதாலையும் நமக்கு வந்து கரண்ட் பில்லு வரும். ஏன்னா காலையில் போட்டோம் அப்படின்னா ஒரு சில வீட்டில் காலையில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ராசி பலன் கேட்கும் போது, அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி சீரியலுக்கு முடியும் போது தான் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதை வந்து நம்ம தான் குறைச்சிக்கணும். நம்ம என்ன டைமில் டிவி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வந்து வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்டுட்டு கூட நம்ம வந்து வேலை பார்க்கலாம். ஒரு ரேடியோ ஆன் பண்ணிட்டோ இல்லை நம்ம ஃபோனில் ஸ்பாட்டிஃபை ஆன் பண்ணிட்டோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு அதிகமான கரண்ட் பில்லு ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு நான் ஸ்பெண்டிங் டேவை நம்ம எடுத்துக்கணும். ஒரு 7 நாட்கள் இருக்க ஒரு வாரத்தில் அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் செலவு பண்ணாமல் இருங்க. அந்த நாளோட காசு நீங்கள் 100 ரூபாய் அப்படின்னு நினச்சி உங்களோட உண்டியெல்லாம் சேமிக்க ஆரம்பிங்க. அது ஒரு அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுவோம். பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த வாங்கி தந்திருப்போம். ஆனால் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் தான் இருக்கும், ஆனால் அது சின்ன அமௌண்ட்டாக தெரியும். அதே 50 ரூபாய் வந்து நீங்கள் மாத கடைசியில் முடியும் போது அந்த அமௌண்ட் வந்து குறைவாக இருக்கும். இந்த 50 ரூபாய் இருந்திருந்தா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்ருக்கலாமே, ஒரு காய் வாங்கிறதுக்கு கூட ஒரு 10 ரூபாய் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க இல்லையா. அந்த தப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பிஸ்கெட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வந்து அது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வாங்கி தரீங்கன்னா அது ஓகே. எப்போ பார்த்தாலும் போகும்போதெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஒரு 50 ரூபாய் பாக்கெட்டு, ஒரு 20 ரூபாய் பாக்கெட்டு லேஸ் வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மாத கடைசியில் இடிக்கும் போது நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இல்லை வெளியே என்ன ஹெல்த்தியாக பர்ஃபியோ வேர்க்கடலையோ ஏதோ ஒன்று வாங்கி தரோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. நம்ம தேவையில்லாத சாக்லேட்ஸ் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கி தரது, டைரி மில்க்கு, கிட்கேட்டு, மஞ்ச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பசங்களுக்கும் வந்து இதை சாப்பிட்டா வந்து பூச்சி வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அவங்கள இந்த அமௌண்ட் நீ எடுத்து வச்சுக்கோ, நீ கேட்டல அடுத்த வாட்டி நம்ம பேக் வாங்கிக்கலாம், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, உனக்கு தேவையான ஷூ வாங்கிக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பசங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த சேவிங்ஸ் என்ற இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து அந்த அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் பசங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தந்த மாதிரியும் இருக்கும், நீங்கள் வந்து அவங்கள அன்ஹெல்த்தியாக வச்சுக்காமல் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இல்லத்தரசிகள் எல்லாருமே வீட்டில் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாருமே நினைக்கிறீங்க, பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. சின்ன சின்ன பிஸ்னஸ் வீட்லேயே வந்து மாவரைக்கிற மிஷின் வாங்கி வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு முறுக்கு வாங்கி போடுறது, சோமாஸ் வாங்கி போடுறதா இருந்தாலும் சரி, அதை பேக் பண்ணி விற்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்ப மெனக்கிட்ட நம்ம செலவு பண்ண வேண்டாம். ரேஷனில் கொடுக்குற ஆயிலாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வீட்லேயே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ செலவாகாது. என்ன ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் வீட்டில் என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரைடல் ஃபேஷியல் கற்றுக்குறீங்க அப்படின்னா
ஒரு பிரைடலுக்கு வந்து நீங்க எப்படி அவங்க வீட்லயே போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம், இல்ல உங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க எப்படி அவங்களுக்கு மேக்கப் போடலாம், இல்ல உங்களுக்கு saree வந்து கட்ட தெரியும் அப்படின்னா நீங்க saree டிராப்பிங் எல்லாம் பண்ணி தரீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு வீட்லயே அவங்களுக்கு செஞ்சு தரலாம். ஆரி ஒர்க் வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் யூடியூப் பார்த்தே கத்துக்கிறாங்க. டைலரிங்கும் அப்படிதான், யூடியூப் பார்த்தே நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைலரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா ஒரு 24,000 ரூபாய் ஆகும். அந்த மிஷின் வாங்குறதுக்கு உங்களுக்கு எங்க பணம் அப்படின்னா அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வந்து இந்த 8,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கேன் இல்லையா, அதுல சொல்லியிருப்பேன் இல்லத்தரசிகளுக்கான சேமிப்பு மாசம் வந்து 200, 400, 800, 600 சேமிச்சா போதும். ஒரு வருஷத்துல 15,600 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. 2 வருஷம் சேமிச்சா நீங்க அந்த டைலரிங் மிஷினை புதுசா வாங்கிடலாம். இல்ல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும் அப்படின்னா கூட அந்த 15,600 ரூபாவே உங்களுக்கு பெரிய அமௌண்ட். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வீட்டில தான் இருக்காங்க. யாருக்காச்சும் வந்து துணி வந்து கிழிஞ்சு போனா இல்ல ஓரம் அடிச்சு தரது, ஃபால்ஸ் வச்சு தரது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நீங்களும் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர காசுல வாரம் ஒரு 200 ரூபாய் கிடைக்குதா, அந்த வாரம் 200 ரூபாவை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஒரு 200 ரூபாய் கிடைக்குதா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 100 ரூபாய் கிடைக்குதா, மொத்தம் 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் அப்படின்றது ஒரு மாசத்துக்கு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா கூட நம்ம ஆர்டி போட்டுக்கலாம். ஒருத்தங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஆர்டியை பத்தி எனக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு. ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். இதை வந்து நீங்க பேங்க்லயும் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லயும் போடலாம். பேங்க்ல பாத்தீங்கன்னா 1 வருஷம் போடலாம், நீங்க 2 வருஷம் போடலாம், உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து 1 வருஷம் போட்டீங்கன்னா 1 வருஷத்துல எடுத்துக்கலாம், 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 2வது வருஷத்துல எடுத்துடலாம். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரையும் அப்படி கிடையாது. 5 வருஷம் நீங்க போட்டே ஆகணும். அதை வந்து நடுவுல எடுக்க முடியாது. 3வது வருஷம் எடுத்துக்கலாம். அப்பயும் வந்து நீங்க பாதி அமௌண்ட் தான் எடுக்க முடியும். மிச்சம் வந்து உங்களுக்கு பெனால்ட்டியா விழும். அதனால நீங்க ஒரு 500 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு என்னால சேமிக்க முடியும், ஒரு 1,500 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் ஒரு ஆர்டியாவும் ஒரு ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள இன்னொரு 1000 ரூபாய் இன்னொரு 15 நாளுக்குள்ள ஆர்டி கட்டிட்டீங்கன்னா 500 ரூபாய் ஆயிடும். 1,500 ரூபாவா ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே வந்து ஆர்டியை பொறுத்தவரையும் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள புக்கை போடாதீங்க. அடுத்த 15 நாளுக்குள்ள புக்கை போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த மாசம் முழுக்க நம்ம எப்ப வேணா பணத்தை கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள புக்கை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து 5ஆம் தேதிக்குள்ள கட்டிடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு ஃபைனா விழும். அந்த மாதிரி இல்லாம நீங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம் புக்கு போடுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் 30ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம்குள்ள நீங்க எப்ப வேணா வந்து இந்த பணத்தை வந்து செலுத்தி நீங்க பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. 500 ரூபாய் ஒரே வாட்டி கட்ட முடியாதுன்னா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோல்டு சிட்டு. கோல்டு சிட்டை பொறுத்தவரையும் நீங்க எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களால கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து அவ்வளவு வருமானம் இல்ல எனக்கு வருமானம் இருக்கு ஆனா எப்ப வரும்னு தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள ஒரு 2,000 ரூபாய் சிட்டு போட்டுக்கோங்க. அடுத்த 15 நாளுக்கு ஒரு 4,000 ரூபாய் சிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள உங்களுக்கு 2,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா இந்த 2,000 ரூபாய் கட்டிருங்க. அடுத்த 15 நாளுக்குள்ள எனக்கு ஒரு 4,000 ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த 15 நாளுக்குள்ள இந்த 4,000 ரூபாய் ரெடி பண்ணி ஒரு 1,000 ரூபாய் சிட்டு போட்டுக்கலாம். இப்படி போட்டோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணா 2 கிஃப்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரே சிட்டா போடாம 2 சிட்டா போடுறோம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு சிட்டா போட்டிருந்தா ஐயோ 5,000 ரூபாய் ஒரே வாட்டி கட்டணுமேன்ற பயம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 15 நாளுக்குள்ள ஒரு 4,000 ரூபாய் கிடைச்சா கூட ஃபர்ஸ்ட் இதை கட்டி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்குள்ள 2,000 ரூபாய் கிடைச்சா கூட இதை கட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கும். நீங்க வந்து ஈஸியா பே பண்ணுவீங்க. ஒரு 1,000 ரூபாய் தான் உங்களால கட்ட முடியும் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா 500 ரூபாய் கூட ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள உங்க கையில வந்து சேமிச்சு இல்லத்தரசி 500 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா அந்த 500 ரூபாய் கோல்ட் ஷீட் போட்டுருங்க. இன்னொரு 15 நாளுக்குள்ள இன்னொரு 500 ரூபாய் சேமிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கோல்ட் ஷீட்டை திருப்பி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து பெண் பிள்ளைக்காக மேரேஜ் பண்றதுக்குள்ள எனக்கு 5 வருஷம் டைம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்காக நான் போட்டிருந்தேன். அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, ஒரு தம்பி பண்ணியிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா என்ன இருந்தாங்க, உங்களுக்கு 5 வருஷம் டைம் இருக்குல்ல சிஸ்டர், பெண் பிள்ளை வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க இல்லையா, கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த கல்யாணம் பண்ற வரையும் உங்க பெண் பிள்ளைய வந்து வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்ல விஷயம் தானே. இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்களே வந்து பணம் சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே வந்து சேவிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க நகைகளுக்கு அவங்களுக்கு என்ன பிற்காலத்துல தேவைப்படுதோ அதெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்ப எல்லா ஜென்ரேஷன் வந்து மாறிட்டாங்க. அவங்க பணத்தை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, இப்ப வந்து ஒரு வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்பெல்லாம் கோல்டு சீட்டு தான் கட்டியிருக்காங்க. சொல்றதும் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து கோல்டு சீட்டு கட்டுறாங்க, நானும் வந்து அதை பார்த்து தான் கத்துக்கிட்டு கோல்டு சீட்டு கட்டுறேன் நானு. ஆனா கோல்டு ஸ்கீமால எனக்கு பெனிஃபிட் இருக்கு, என் கல்யாணத்துக்கு நானே வந்து நகைகள் சேமிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே.
காலத்து பெண் பிள்ளைகள் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட வளர்ச்சி தானே. அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு ஏற்ற நகைகளை அவங்க செலக்ட் பண்ணி அவங்க சம்பாரிச்சு அவங்க சேமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு சிஸ்டர் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே, ஒரு சிஸ்டர் ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டர் கம்மியா செலவு பண்ணுவாங்க. அதுல ஒரு சிஸ்டர் கம்மியா செலவு பண்ற சிஸ்டர் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அக்கா நீ ஏன் இவ்வளவு ஆடம்பரமா பண்ற, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் வச்சுக்கிட்டு யார் பெஸ்டா பண்றாங்கன்னு பாக்கலாமா அப்படின்ட்டு ஒரு பெரிய உண்டியல் 2 பேரும் ஒன்னொன்னு வாங்கி வச்சுட்டு, நீ எவ்வளவு கோல்டு காயின் சேமிக்கிற, நான் எவ்வளவு கோல்டு காயின் சேமிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 2 பேருமே ஈக்குவலா அவங்களுக்கு ஏத்த மாதிரி, தங்கச்சியை விட அக்கா தான் அதிகமா கோல்டு காயின் சேமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த நம்ம வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு 10 ரூபாய் நீங்க செலவு பண்ணா கூட ஒரு 10 ரூபாவை கோல்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கல்யாணத்துக்கு நீங்க நகைகள் சேமிக்கலாம். அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அந்த சேவிங்ஸா பண்ண முடியும். நமக்கு தேவையான நகைகள் நம்மளே சேமிச்சு நம்ம கல்யாணத்துக்காக போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான நகைகள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி சேமித்து வாங்கணும், நான் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி தான் செய்கிறேன் ஒவ்வொரு விஷயமும். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் சொல்கிற ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட நான் ரொம்ப ஹாப்பி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.